ஸ்டார்ட். ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் நியூ லென்ஸ் யூடியூப் சேனல். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ்ன்னு நினைக்கிறேன். கிளிம்ஸ் தனுஷ் ஒரு படத்தோட கிளிம்ஸு. ஓம்னு படம் பேர், ஓகேவா? ஓம் ஃபர்ஸ்ட் ரைட் என்ன போட்டுருங்க. ஆமாம், ஓம் ஃபர்ஸ்ட் ரைட். அதாவது கிளிம்ஸ் தான் அங்கே சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. இப்போ பார்க்குறேன் பேரை. ஏய் இப்போ தான் பார்க்குறேன். சாய் பல்லவி, சாய் அபியங்கர், ஸ்ரீலீலா எல்லாம் நடிச்சிருக்காங்களா? ஸோ இந்த படத்தோட நம்ம கிளிம்ஸை பார்த்துட்டு நம்ம இதுக்கு மேற்கொண்டு இன்னும் பேசுவோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து நம்ம ராஜ்குமார் பெரியசாமி, அமரன் படத்தோட டைரக்டர். கிரிக்கெட்டில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். ஆமாம், ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து ரங்கூன், அந்த படமும் வந்து செம்மையாக இருக்கும். ரெண்டாவது அமரன், மூணாவது வந்து இந்த படம். ஸோ நம்ம இதை பார்த்துட்டு இன்னும் மேற்கொண்டு நிறைய பேசுவோம். ஓகே, பிஜி நல்லா இருக்கு. எனக்கு அனிருத் ஓக்கல் மாதிரி இருக்கு. நான் நினைக்கிறேன் தனுஷ் வந்துட்டு நிறைய அந்த ஸ்டோரி ஓரியன்டாவே நிறைய நடிச்சுட்டு வந்துட்டாரு. ஏதோ அக்கிரமத்தை தட்டி கேட்குற ஒரு அளவு. அவர் கடைசியாக வந்து கமர்ஷியலாக நடித்த படம் எதுடா? ராயன் படம் கொஞ்சம் கமர்ஷியல் தானே. ராயன் படம், ஆமாம், அடிச்சா 10 பேர் பார்க்கறது, அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, இந்த குபேரன், ஒரு வேறு என்ன படம், இட்லி கடை. இட்லி கடை, இப்போ ரீசெண்டாக அன்றைக்கி வெளியே வந்துச்ச கரை. இந்த படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 படம் எல்லாமே தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு வந்துட்டு லைக் எப்படின்னா ஸ்டோரி ஓரியன்டாகவே அவர் கொடுத்துட்டாரு, ஓகேவா? இந்த படம் வந்து அடித்தோடனே பறந்தாங்க பார்த்தீங்களா எப்படின்னு. நான் நினைக்கிறேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் வைப்பில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து தனுஷ் சாருமே அப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஓகேவா? ஏன்னா ராயன் படத்தில் கூட அந்த கேரக்டர் விட்டு வெளியே வர மாட்டேங்குது. அது வந்து லைக் என்னன்னா 10 பேர் அடிப்பாங்கன்னா அந்த கேரக்டர் அடிக்கிற மாதிரி இருக்கும், தனுஷ் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கும் அந்த இது. அதுவும் தனுஷரோட ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் தான். ஸோ பார்ப்போம் இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் லைக் எனக்கு இன்னமும் லைக் ஒரு 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 கிராமத்தை காப்பாற்றுற மாதிரியோ இல்லை அவங்களோட இதை காப்பாற்றுற மாதிரியோ அப்படின்ற மாதிரி இந்த சில படத்துலலாம் இருக்கும்ல. இந்த படத்தில் அந்த படம் ஜிகர்தண்டா படத்தில் கேஜிஎஃப் ஜிகர்தண்டா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ ஜிகர்தண்டா இது 2 ஜிகர்தண்டா பார்ட் 2
அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராகர் லாரன்ஸும் எஸ்.ஜே. சூர்யாவும் சேர்ந்து ஒரு அவங்க பழங்குடியினர் மக்களை காப்பாற்றுற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இவங்க வந்து யாருன்னு தெரியல. இவங்க வந்து இந்த மக்கள் வந்து எந்த கிராமத்தை சேர்ந்தவங்க, யாரு காப்பாற்ற வராரு, எதுக்கு மண்டி போட்டு உட்காரச்சு சுட வராங்க, எதுவும் தெரியல. ஸோ மேபி இருக்கும், நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். மேபி இலங்கை சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் தெரியல. லைக் ஒரு கோசமாக இருக்கிறனால ஒரு ஹீரோ ஒரு 100 பேரை காப்பாற்ற வராரு, ஓகேவா? அப்படின்னும் போது பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு நம்மளோட ப்ரீவியஸ். இன்னொன்று ராஜ்குமார் பெரியசாமி வந்து சும்மா நார்மலான ஒரு கதை எடுக்கிற ஆள். அமரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரூ ஈவன் எடுத்த பேஸ் பண்ண ஒரு கதை. ஸோ நம்மளுக்கு வந்து தெரில, நம்ம பார்த்து எதுவாக இருந்தாலும் நம்ம முழுசாக பார்த்துட்டு வந்துட்டு ஏதோ வந்து டிசைட் பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த படத்துக்கு தேட்டருக்கு போயிடுவோம், சரியா? ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த பெரிய பெரிய படங்கள், சூர்யா படம், சூர்யா சார் படம், கருப்பு கூட தேட்டரில். ஆமாம், அது படம் பேசலாம் பற்றி நல்ல படம். அதுவும் எல்லா படமும் நாங்கள் போயிட்டு தேட்டரில் பார்க்கணும். இந்த படமும் கண்டிப்பாக தேட்டரில் போயிருப்போம். ஓகே, ஸோ முடிஞ்ச இந்த வாட்டி எல்லாம் ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறோம். எங்களோட ஒப்பீனியனில் இருக்கும். அது எங்களோட ஒப்பீனியனாக மட்டும்தான் இருக்கும். ஸோ ரிவ்யூவாக இருக்குமா எனக்கு தெரியல, பட் எங்களோட ஒப்பீனியனாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து நாங்கள் சந்திக்கிறோம். until then bye from our Duelance YouTube channel. Bye.